Hello student, today we are going to see about syngamy and its types. So what is meant by syngamy? Syngamy அப்படினா தமிழ்ல ஒருங்கிணைவு அப்படினு அர்த்தம். So syngamy-ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா it is a step that after the fertilization that happens after the fertilization. Fertilization நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சிங்கமி ஒருங்கிணைவு. கருவுறுதல் நடைபெற்றதற்கு பிறகு நடைபெறக்கூடிய செயல்முறைக்கு பேரு ஒருங்கிணைவு சிங்கமி. So it is the step that happened after fertilization. It is a process. It is nothing but a process of fusion of male and female pronuclei to form a diploid zygote. The process of fusion of male and female pronuclei to form a diploid zygote. So அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் மற்றும் பெண் உட்கரு ஒருங்கிணைந்து இரட்டை மைய ஜைகோட்டை உருவாக்கக்கூடிய செயல்முறையை தான் ஒருங்கிணைவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் சிங்கமி, ஒருங்கிணைவின் வகைகள். ஸோ அதுல நேற்று நான் சொல்லியிருக்கிறேன் 7 வகை இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எண்டோகேமி. எண்டோகேமி அப்படின்னா தன் கருவுறுதல். எண்டோகேமி அப்படின்னா என்னது? தன் கருவுறுதல். It is otherwise called as autogamy. So autogamy என்ன? அதாவது it is a fusion of male and female gamete of same parent. ஒரே பெற்றோரிலிருந்து ஆண் மற்றும் பெண் இன செல்கள் உருவாகி ஒருங்கிணைவு நடைபெறும். So அவ்வாறு நடைபெறக்கூடியதுதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தன் கருவுறுதல். That is, it is a fusion of male and female gamete of same parent. ஒரே வகையான பெற்றோரிடமிருந்து இரண்டு வகையான இன செல்கள் உருவாகுது. அதாவது ஆண் மற்றும் பெண் இன செல்கள் ஒரே பெற்றோரிலிருந்து உருவாகி அது ஒருங்கிணைவு நடைபெறுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தன் கருவுறுதல். That is endogamy. So இதுல எந்த மாதிரி உயிர்கள் பங்கு பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா bisexual. The organisms involved in this process is bisexual organism. Next அடுத்து பாத்தீங்க அப்படின்னா what type of fertilization, that is self fertilization, takes place in endogamy, that is autogamy, self fertilization. Example actinosphaerium, tapeworm and paramecium. So இதுதான் endogamy. அடுத்து exogamy பாத்தீங்க அப்படின்னா fusion, இது அயல் இன சேர்க்கை. எக்ஸோகேமினா என்னது? அயல் இன சேர்க்கை. அதாவது வெவ்வேறு பெற்றோரிடமிருந்து ஒரு ஆண் மற்றும் பெண் இன செல்கள் ஒருங்கிணைகிறதுக்கு பேரு அயல் இன சேர்க்கை. That is fusion of male and female gamete of different parent. So male gamete ஒரு parentல இருந்தும் female gamete ஒரு parentல இருந்தும் ஃபார்ம் ஆகும். So அது fusion ஆகும். So அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸோகேமி. இங்க அப்படி கிடையாது. ஒரே parent தான் ரெண்டு வகையான gametes உருவாகுது. both male and female gametes ஒரே parentல இருந்து ஃபார்ம் ஆகும். இங்க என்ன ஆர்கானிசம் சொல்றாங்க? யூனிசெக்சுவல் ஆர்கானிசம். என்ன மாதிரியான கருவுறுதல் நடைபெறுது? கிராஸ், அதாவது அயல் கருவுறுதல். கிராஸ் fertilization takes place in this process. Example human, மனிதன். சோ இந்த அயல் இன சேர்க்கையில எடுத்துக்காட்டு மனிதன். சோ இது எண்டோகேமி, எக்ஸோகேமி. அடுத்து முக்கியமான இந்த ரெண்டு வகை பார்த்தீங்க அப்படின்னா ஐசோகேமி and ஐசோகேமி. ஒத்த செல் சேர்க்கை, வேறுபட்ட செல் சேர்க்கை. சோ ஒத்த செல் சேர்க்கை அப்படினா என்ன? fusion of both morphological and physiological similar gametes. அதாவது அமைப்பு ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் ஒரே மாதிரியான இன செல்கள் ஒருங்கிணைச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க? ஐசோகேமி. அதாவது ஒத்த செல் சேர்க்கை. That is fusion of both morphological and physiological similar gametes. ஒரே மாதிரியான gametes, அது அமைப்பிலையும் சரி, அடுத்தது ஃபங்க்ஷனலியும் சரி, physiological processலயும் சரி, ஒரே மாதிரியான gamete fusion ஆச்சு அப்படின்னா that is called isogamy. Anisogamy அப்படின்னா morphological and physiological different gametes. இது ரெண்டுலயுமே வேறுபட்டு இருக்கு, மாறுபட்டு இருக்கு. சோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அத
isogamy அப்படினு சொல்றாங்க. அடுத்து it is otherwise termed as this isogamy is otherwise called as homogamy. This isogamy is otherwise called as homogamy, that is same gametes. Homo means same, gametes. This anisogamy is otherwise termed as heterogamy. Hetero means different gametes. Example monocystis. Here in anisogamy example வந்து பாத்தீங்க அப்படினா in higher invertebrates and all vertebrates. Higher invertebrates and all vertebrates. So these are the two main difference. So next, oogamy. So oogamy means it is otherwise known as merogamy. அதாவது மாறுபட்ட செல் சேர்க்கை. oogamy அப்படினா மாறுபட்ட செல் சேர்க்கை, merogamy. Here the fusion of large non-motile female gamete with small motile gamete. That is the fusion of large non-motile female gamete with small motile gamete. It is a type of anisogamy. It is a type of anisogamy. Example, all animals exhibit this type of singamy. All animals and human. For example, here the large non-motile gamete is nothing but ovum, and small motile gamete, that is sperm. So in human the sperm is motile, but the female gamete, that is ovum, is not motile. Okay, next. So hologamy. Hologamy அப்படினா முழு செல் சேர்க்கை. That is, it is the fusion of organism, not gametes. That is, it is a fusion of organism. In this type, the entire mature organism do not produce gametes. The entire mature organism do not produce gametes, but the organism itself behave as a gamete and they are fused. Example, trichonympha and yeast. அதாவது இந்த முழு செல் சேர்க்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல உயிரினங்களே என்ன ஆகுது, ஒருங்கிணைவு நடைபெறுது. கேமெட்டுகள் இன செல்கள் பதிலா என்ன ஆகுது, உயிரினங்களே ஒருங்கிணைவு. அதாவது முதிர்வடைந்த உயிரிகள் இன செல்களை உருவாக்காமல் அந்த உயிரிகளை இன செல்களாக செயல்பட்டு ஒருங்கிணைவு நடைபெறுகிறது. சோ இந்த மாதிரியான இனப்பெருக்கத்துக்கு பேரு ஹோலோகாமி. எக்ஸாம்பிள், ட்ரைகோனிம்பா அண்ட் ஈஸ்ட். ஈஸ்ட் செல்களிலும் ட்ரைகோனிம்பாங்கிற உயிரிகளிலும் இந்த மாதிரியான ஒருங்கிணைவு நடைபெறுகிறது. லாஸ்ட் ஒன், அதாவது நெக்ஸ்ட் பீனோகாமி. இன செல் சேர்க்கை. It is the sexual union of young individuals produced immediately after the division of adult parent cell by mitosis. அதாவது மைட்டோசிஸ் செல் பிரிவின் மூலமாக பெற்றோரிடம் செல்லிருந்து சேய் செல்கள் உருவான உடனேயே ஒருங்கிணைவு நடைபெறும். That is immediately after the division of adult parent. ஒரு முதிர்வடைந்த பெற்றோர் செல்லிருந்து உயிரிகள் உருவான உடனேயே ஒருங்கிணைவு நடைபெறும். சோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இளம் செல் இன சேர்க்கை அப்படின்னு பேரு. எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தா ஆக்டினோஸ்பேரியம். ஆக்டினோஸ்பேரியம். So next, another type of sexual reproduction called parthenogenesis. Parthenogenesis. Parthenogenesis அப்படினா கன்னி இனப்பெருக்கம். கன்னி இனப்பெருக்கம். So what is meant by parthenogenesis? So it is the process of development of an egg into a complete individual or organism without fertilization. That is, without fertilization, the egg can develop into a complete organism. So that process is called
parthenogenesis. So it was first discovered by Charles Bonnet. Charles Bonnet அப்படிங்கறவங்க first இந்த parthenogenesis கண்டுபிடிச்சாரு. So கன்னி இனப்பெருக்கம் அப்படினா என்னன்னா கருவுறுதல்ங்கிற நிகழ்வு நடைபெறாமலேயே அண்டை செல்லானது ஒரு முழு உயிரியாக வளர்ச்சி அடையக்கூடிய செயல்முறைக்கு பேர் தான் கன்னி இனப்பெருக்கம். சோ இத முதலாக கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் பார்னட் அப்படிங்கறவர் ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சாரு. சோ இந்த பார்த்தினோஜெனிசிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. சோ இட் இஸ் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். In natural, that is the parthenogenesis occurs regularly, constantly and naturally. It is of two types, that is complete parthenogenesis and incomplete parthenogenesis. What is meant by complete parthenogenesis? In complete parthenogenesis, the female reproduces itself by parthenogenesis. So parthenogenesis மூலமா என்ன ஆகுது? பெண் இன செல்கள் உருவாகுது. பார்த்தினோஜெனிசிஸ்ங்கிற செயல்முறை மூலமாக இங்க ஆண் இன செல்கள் பங்கு பெறவில்லை. பெண் இன செல் மட்டும் பார்த்தினோஜெனிசிஸ்ங்கிற செயல்முறை மூலமா அப்படியே முழு உயிரிய உருவாகுது. ஆனா இன்கம்ப்ளீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா the diploid zygote produce female and the unfertilized egg produce male by parthenogenesis. Diploid egg அதாவது இரட்டை மைய அண்ட செல்லானது பெண் உயிரியாக உருவாகுது. என்ன செயல்முறை? பால் இனப்பெருக்கம் மூலமா. அதே சமயத்துல வளமற்ற அல்லது கருவுரா முட்டையானது ஆண் செல்கள் உயிரிகளை உருவாக்குது. பார்த்தினோஜெனிசிஸ் கன்னி இனப்பெருக்க செயல்முறை மூலம். அப்ப கம்ப்ளீட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தினோஜெனிசிஸ்ல மட்டும் தான் பங்கு பெறுது. ஆனா இங்க செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, பார்த்தினோஜெனிசிஸ் நடைபெறுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஹனிபீ. சோ ஹனிபீல வந்து பாத்தீங்க அப்படின்னா the fertilized egg, that is fertilized zygote produce female, that is queen bee and worker bee. Queen bee and worker bee. But unfertilized zygote produce drone, that is male honeybee. அதாவது கருவுற்ற முட்டையானது ராணி தேனியையும் வேலைக்கார தேனியையும் உருவாக்குது. கருவுரா முட்டையானது ஆண் தேனியை உருவாக்குது. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை கன்னி இனப்பெருக்கம். So here in artificial parthenogenesis, so it is simulated either by physical factors or chemical factors. If it is physical factor means temperature and UV rays, these factors stimulate the parthenogenesis. In chemical parthenogenesis, that is urea and chloroform etc., stimulate the parthenogenesis. So next, pinogenetic parthenogenesis, அதாவது இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். So in this time, the larvae produce a new generation of larvae by parthenogenesis. So parthenogenesis அப்படிங்கிற process மூலமா ஒரு லார்வா இன்னொரு லார்வாவை உருவாக்குது. So அதுதான் என்ன சொல்றாங்க? இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். That is pinogenetic parthenogenesis. எதுல நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் புழுவுல அதோட ஸ்போரோசிஸ் மற்றும் ரெட்டியே லார்வால இந்த மாதிரியான process நடைபெறுது. எக்ஸாம்பிள் காட் ஃப்ளை, தமிழ்ல முழுக்கு ஈ அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட பார்த்தினோஜெனிசிஸ் முடிஞ்சது.